கிளிங்மாக்கா, கிளிங்மாக்கா, என்னாடியே வெளியே தானே உட்காந்துருக்கேன், ஏலம் போட்டுட்டு வர்றவ. என்னக்கா எதுவும் வேலையா இருக்கியா? உங்ககிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு போகலான்னு வந்தேங்க்கா. மனசே சரியில்லைக்கா. எனக்கு என்னடி வேலை? இந்த வதன்னு பெத்து போட்டு வச்சிருக்கேன் பாரு, இதுகளை பார்க்கவே சரியா இருக்கு. உட்காரு பேசுவோம். என்ன உனக்கு மனசு சரியில்லை? ஏக்கா, என்னை கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது என் மாமியா என்னை தங்கமாக பார்த்துக்குவேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா எல்லாம் தலைகீழாக இருக்குக்கா. என்னதான் பிரச்சனை அதை சொல்லுடி ஃபஸ்ட்டு. நான் எது செஞ்சாலும் என் மாமியா குறை சொல்லிக்கிட்டே இருக்குக்கா. நல்லா பேசினா கூட எரிஞ்சு விழுகுறாங்க. நான் என்னதாக்கா செய்கிறது? ஏண்டி உன் புருஷன்கிட்ட சொல்ல வேண்டியதானே? உன் மாமியா 2 தட்டு தட்ட சொல்ல வேண்டியதானே? ஐயோ, அதையாக்கா கேட்குற? என் மாமியாவே பரவாயில்ல போல, என் புருஷன் அதுக்கு மேலே இருக்கேன். அவங்க ஆத்தா போட்ட கூட தாண்ட மாட்டேன்னு நிற்கிறேன். நான் என்ன செய்ய? எல்லா வீட்லையும் ஏதோ ஒரு பஞ்சாயத்து இருக்க தாண்டி செய்யுது. பூரா அனுசரித்து தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்ன நீ வெளியே சொல்கிற, நான் வெளியே சொல்லாமல் இருக்கேன். ஏக்கா, நைட்டு ஒரு டம்ளர் பால் கொண்டு வான்னு சொன்னார். நான் தயிரை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டேன். இதில் என்னக்கா தப்பு இருக்குது? இங்கே வார்க்கா, என் மூஞ்சியை பாருக்கா, அடித்து உடச்சி விட்டியாங்க்கா. அட ஆமாண்டி, இன்ன வரைக்கும் உன் மூஞ்சியை பார்க்காம தான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேனா? என்னடி இப்படி அடிச்சு விட்ருக்கேன்? ஐயோ, இந்த விஷயத்தில் என் புருஷன் ஜொங்கி எவ்வளவோ பரவாயில்ல. அவனுக்கு ஒரு கோயிலே கட்டி கும்பிடலாம். என்னையெல்லாம் 20 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு. இன்னும் கை நீட்டி அடித்ததே கிடையாது. நான் வேணா அவனை அடிச்சிருக்கேன், அவன் என்னை அடித்ததே கிடையாது. என்னக்கா சொல்கிறீங்க? எப்படிக்கா நீங்கள் அவரை உங்கள் வழிக்கு கொண்டு வந்தீங்க? அதெல்லாம் இப்போ நான் சொன்னால் உனக்கு புரியாது. போக போக நீயே கற்றுக்க வேடி, எல்லாம் சரியாயிரும். சரியா? நீ எதுவும் மனசை போட்டு குழப்பிக்காம போய் நல்லா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரி. இன்னைக்கு நைட்டு உன் புருஷன் வரும்போது நல்ல விதமாக பேசு, எல்லாம் சரியாயிரும். சரிக்கா, நான் போயிட்டு வரேன். உங்ககிட்ட பேசுனதெல்லாம் எனக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. சரிடி, ஏதாச்சும் பிரச்சனைனா என்கிட்ட வந்து சொல்லு. நீ வாட்டுக்கு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு எந்த முடிவும் எடுத்துகிட்டு இருக்காத. சரியா? சரிக்கா. அம்மா, எனக்கு தண்ணி வேணும். அம்மா, சோறு வேணும். சும்மா இருங்க கழுதையலா. ஒருத்தன் சோறு வேணுங்கிறிய, ஒருத்தன் தண்ணி வேணுங்கிற, ஒருத்தன் ஆய் வருதுங்கிற. இந்த சொங்கி எங்கே தான் போனானே தெரிய மாட்டேங்குது. என்னையை போட்டு உசுரை எடுக்கிறீங்க. குடும்பம் நடத்துறேன்னா பால்வாடி நடத்துறேனானே தெரிய மாட்டேங்குது எனக்கு. வதன்னு பெத்து போட்டு போயிட்டேன். எனக்கு என்ன மயிரை பிடிங்கிட்டு. அடியே மனம் இல்லைனா நிற்காதாடி. பொண்ணா பிறந்தாத்தான் அடக்கந்தா வேணும், அடக்கம் இருந்தாத்தான் லவ் பண்ண தோணும். அமைஞ்சா அது போல கல்யாணம் பண்ணு. அப்படி அமைஞ்சவதான் ஸ்மைலி நீ, என் வாழ்க்கையோட குத்து விளக்கு. யாத்து வாழ்க்கையை கெடுத்து விட்டானே, இப்படி என் வாழ்க்கையை நாசம் பண்ணுறதுக்குனே வந்திருக்காளே. ஏன்டா சொங்கி, உனக்கு இந்த வயசில் கல்யாணம் தேவையாடா? காலையில் தானடா என்கிட்ட நல்லா பேசி எனக்கு பூ வாங்கி மண்டையில் வச்சு விட்டு போனேன். அதுக்குள்ளேயே உனக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா செத்த வயல கேவலப்பட்டவனே. இத்தனை பிள்ளைய பெற்று உனக்குலாம் என்னடா கேட்குது? இன்னொரு பொண்டாட்டி? உனக்கே வயசாயிருச்சு என்னங்கிற? இப்ப சும்மா நொய்யின்னு இருக்கா. ஏலே விளங்காதவனே, வீணா போனவனே, விளக்க மாத்த எடுத்தேன் 2 பேத்தையும் விரட்டி அடிப்பேன்டா. யாருக்குடா வயசாகி போச்சு? நீ இன்னும் அப்படி இளமையாவே இருக்கியாக்கும். இத்தனை பிள்ளைகளை பார்க்கும்போது தெரியலையா உனக்கு வயசாயிருச்சுன்னு? ஏன்டா உன்னைய மாதிரி நான் நினச்சேன்னா இந்த பிள்ளைகளெல்லாம் யாரா பார்க்குறது? இது வீடா, இது பள்ளிக்கூடமாடா? இங்கே வர்றா, ஒரு பொண்டாட்டி கட்டி உனக்கு முட்டி செத்து போச்சு, இதில் இன்னொரு பொண்டாட்டி வேற கேட்குதான். கேவலப்பட்டவன். இங்கே பாருங்கக்கா, என்னதான் இருந்தாலும் நானும் உங்கள் தங்கச்சி ஆகிட்டேன். நீங்கள் நம்ம வீட்டுக்கார அப்படிலாம் பேசக்கூடாது. என்னது நம்ம வீட்டுக்காரா? மரியாதை கெட்டு போயிடும் பார்த்துக்க. ஏண்டி இந்த ஆளுக்கு தான் மண்டை நினச்சி போய் அறிவு இல்லாமல் கிடைக்கானா? உனக்குமா அறிவு இல்லாமல் போச்சு? நீ இந்த ஊருக்குள்ளே இருக்கிறவ தானே. எங்கள் குடும்பத்தை பற்றியும் என் பிள்ளைகளை பற்றியும் நான் படுற கஷ்டத்தையோ உனக்கு தெரியுமில்லடி. இதுக்கு மீறியும் நீ இந்த ஆளுகிட்ட என்ன தெரிய கண்ட? இப்போ என் வாழ்க்கையில் மண்ணாளி போட்ட? ஏ கிளிங்மா, சத்தியமா சொல்றேன்டி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருவேளை திடீர்னு நீ செத்து போயிட்டனா நம்ம குழந்தைங்களை யாருடைய பாப்பா? அதெல்லாம் யோசிச்சுதான் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டேன். சரியா? கொஞ்சம் வழிய விடு. ஸ்மைலி உள்ளவோ. ஏன்டா மானங்கட்டவனே, உனக்கே 60 வயசாகி நரம்பு தளர்ச்சி வந்து கிடக்க. உனையே நம்பி இவ வந்திருக்க. நீ என்னத்தை கிழிச்சு புடுங்க போறியே தெரியல போ. என்னது இந்த கலட்டு பயலுக்கு நரம்பு தளர்ச்சியா? ஐயோ, நம்ம நாளால இவன் கூட வாழ முடியாது சாமி. நான் வேற எவனையாவது பார்த்துக்கிறேன். ஏண்டி மேனாமினிக்கு மேக்கப்புக்காரி, இவன் என்ன சொல்லி உன்னை கூட்டு வந்தான்னு எனக்கு தெரியல. என்ன ஏமாத்தி இத்தனை பிள்ளை பெற்றதும் பத்தாதுன்னு உனைய வேற ஏமாத்தி கூட்டு வந்திருக்கேன். மரியாதையா சொல்கிறேன், போயிரு. இல்லைன்னா நடக்கிறதே வேற. நான் சொல்லிட்டேன். அதெல்லாம் முடியாது. எனக்கு நஷ்டீடு கொடுங்க. என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாருல, நான் இப்போ எங்கே போவேன்? நஷ்டீடு தானே, வாங்கிக்க. இந்தா, நீ இப்போ இந்த இடத்த விட்டு போலேன்னா நான் பத்திரகாளியாக மாறிடுவேன். போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேஸ் கொடுத்துருவேன். மரியாதையை போறே என்னங்கிற இப்போ. ஐயையோ, இப்படி விட்டுட்டு போயிட்டாலே. இவளை நம்பி நம்ம ரொம்ப பேசிட்டோமோ. சரி, சமாளிப்போம். நம்ம பொண்டாட்டி தானே. கிளிங்மா, விடு கிளிங்மா. ஏதோ தப்பு நடந்து போச்சு, என்னை மன்னிச்சுக்க. நம்ம பெத்த 16 பிள்ளைங்க மேலே சத்தியமா சொல்றேன், இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். இந்தாடி இந்த பூவை வச்சுக்க. நீ சண்டை ஓடும்போது இந்த பூ கீழே விழுந்துருச்சு. இந்தா.
இல்லைடா சொங்கி, என் மனசை நீ ரொம்ப வேதனைப்படுத்திட்ட. எவ்வளோ ஒரு பாசமாக அந்நியோன்யமாக நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்படி எவ்வளோ ஒருத்தி மேலே ஆசைப்பட்டு என்னைய கஷ்டப்படுத்திட்டேடா. சத்தியமாக சொல்கிறேன்டா, இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் வேலை பண்ணேன்னா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். நீயும் உன் பிள்ளைங்களும் ரோடோட பிச்சை தான் எடுக்கணும், பார்த்துக்க. என் துணைக்கு நீ தான், உன் துணைக்கு நான் தான், நம்ம துணைக்கு நம்ம தான், எங்கும் இது மாறாதே. கிளிங்மா 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 கிளிங்மா, உனக்கு கோபம் வருமா வருமா வருமா, நான் வாங்கி தரேன் குருமா குருமா குருமா, அதுக்கு நீ பொறுமா 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 பொறுமா. சரி கிளிங்மா, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஆம்பளைங்கெல்லாம் பெரிய பெரிய தப்பு பண்ணிட்டு இப்படி ஒன்றுமே நடக்காத மாதிரி போயிடுறாங்க. ஆனால் அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம மனசு எவ்வளோ கஷ்டப்படுது. இதை எப்படி நான் மறக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. என்ன பண்ணுறது, வாழ்ந்து தானே ஆகணும். அவன் வச்ச பாசம் வேணால் பொய்யா இருக்கலாம், நான் வச்ச அன்பு உண்மையானது. என் பிள்ளைகளுக்காகவும் என் புருஷன் ஜொங்கிக்காகவும் நான் வாழ்ந்து தானே ஆகணும். என்னதான் அவன் தப்பு பண்ணாலும் கடைசியில் என் காலில் விழுந்து என்கிட்ட மதிப்பு கேட்குறான்ல, கேட்ட விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் தப்பு பண்ணால் அதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டோம்னா அந்த பிரச்சனை உடனே சரியாயிரும். இதை பெருசாக நம்ம இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தப்பு நடக்கிறதா, அதுக்காக அந்த தப்பை மீண்டும் மீண்டும் பண்ணோம்னா அதுக்கு மன்னிப்பே கிடையாது. இருந்து 1 மணி நேரம் ஆச்சுமா, அந்த தலையை விடுமா. 1000 பேர் இருந்தாலும் நம்ம பிள்ளைக்கு நம்ம தான் பார்த்தாகணும். தாய் ஆயிட்டோம்ல. சரி மக்களே, நான் போய் என் பிள்ளைகளை பார்க்குறேன். நீங்களும் உங்கள் குடும்பத்தை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.